இப்போது ஒரு சில குடும்பங்களில் இதுதான் நிலவரம் என்னென்னா ஒரு குடும்ப தலைவனானாலும் சரி இல்லை குடும்ப தலைவியானாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே என்ன தெரியுமா கான்செப்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே, நான் இல்லைன்னா ஒரு அணு கூட அசையாது, என்னால் தான் அந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற, தான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறதுனால அந்த அந்த நினப்பு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இவங்களுடைய சந்தோஷத்தை மறந்துடுவாங்க. குடும்பம் குடும்பம் குடும்பம், வாழ்க்கை துணைக்காக பார்க்கறது, பிள்ளைங்களுக்காக பார்க்கறது, மாமனார் மாமியார் அம்மா அப்பா நண்பர்கள் உறவுகள் எல்லாத்துலேயும் இவங்க போய் முன்னாடி நின்று எல்லாத்துக்கும் பார்த்துப்பாங்களே ஒழிய இவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை மறந்துடுவாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க நான் இல்லைன்னா அந்த குடும்பமே ஒன்றும் இல்லைன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட இந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும். அதுதான் மனித இயல்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய மறைவுக்கு பின்னாடி நினச்சி பாருங்கள், ஒரு வாரம் மட்டும் துக்கமாக இருப்பாங்க அந்த வீட்டில். ஒரு வாரம் கழித்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டிவி பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, பல சந்தோஷமாக நிகழ்வுகளை கலந்துக்குவாங்க. உங்கள் மகனுக்கும் லீவு முடிஞ்சிடும், வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த வேலையிலே உங்களை எல்லாருமே மறந்துடுவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் இந்த ஆடம்பரமாக நடந்து உலா வந்தீங்கல்ல, பங்களாவில் வீடுகளில் பெரிய பெரிய காரில் போயிருப்பீங்க, பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் உங்கள் ஃபோட்டோ அந்த வீட்டு செவத்தில் ஒரு மூலையில் ஆணியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோ யாருமே கேட்பாரட்டு கிடக்கும். அந்த மாலை கூட போட்ட மாலை கூட கருகி போயிருக்கும். அடுத்து மாற்றுறதுக்கு அந்த வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் தான் எல்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. உங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டீங்க எல்லாமே. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. இது போக உங்கள் ஃபோட்டோ மூலையில் கிடக்குன்னு சொன்னேன்னா அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி கிடக்கும். உங்கள் பேரம்பேத்தி, உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் பின்னாடி பேரம்பேத்தி வாரிசு வருங்கள்ல, அவங்க டயத்துல எல்லாம் உங்கள் ஃபோட்டோ ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டுருவாங்க பழைய ஜாமானோட. நீங்கள் இருந்த சுவடே தெரியாது. அதனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை பாருங்கள். நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்கள் கணவனுக்காக கொஞ்சம் கணவரோடு சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டு அன்பை பரிமாறிக்கிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் நாள் நல்லபடியாக வாழ முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சுமைகள் அனைத்தையும் நீங்கள் பெருக்கிக்காதீங்க. நான் தான் எல்லான்னு சொல்லி உங்கள்கிட்டே சுமத்திக்காதீங்க. இன்றைக்கி நல்லா ஓடுதா, அந்த வாழ்க்கை நல்லா போகுதா, இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்க்கை போய்கிட்டே இருங்க. சிரித்து பேசி சந்தோஷமாக வாழுங்க. ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குதா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஒரு குழந்தை சிரிக்குதா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அதனால் ஒவ்வொரு நிகழ்வையும் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அனைத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நல்லா கொண்டாடி வாழுங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. அதனால தான் இந்த பதிவு போடுறேன்னா, எல்லா குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவிகளுக்கும் இந்த நினப்பு இருக்குது மனசுக்குள்ளே, தான் இல்லைன்னா எதுவுமே ஓடாதுன்னு. நீங்கள் இல்லைனாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷத்தை தொலைக்காதீங்க. டெய்லி சந்தோஷமாக இருங்க, மன நிறைவோடு இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.